பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காலை நேரத்தில் அந்த முதல் ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். விசேஷமாக கிடியோன் இன்டர்நேஷ்னல் நம்முடைய மத்தியிலே சகோதரர் மனோகர், சகோதரர் ஜோதிராஜ் 2 பேரும் அவங்க வந்திருக்காங்க. 2 பேர் தானே, 2 பேரும் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முடிந்த பின்பு அவங்க வெளியே பைபிள் வேதாகமத்தை திறந்து வைத்திருப்பார்கள். இந்த கிடியோன் இன்டர்நேஷ்னல் ஊழியங்களுக்காக கொடுக்க விருப்பமுடையவர்கள் அவங்களுக்கு அவங்க வெளியே நிற்கும்போது அவர்கள்ட்ட நீங்கள் கொடுக்கலாம். நம்முடைய சபைக்கு வருடத்திற்கு ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை நாம் இந்த ஊழியத்தை தாங்குகிறோம். சபையாராக இந்த ஊழியங்களுக்காக நம்ம காணிக்கை கொடுக்குறோம். வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்து அதை சேகரிக்கிறார்கள். நம்முடைய சபையில் மட்டுமல்ல, எல்லா சபைகளும், அநேக திருச்சபைகள் இந்த ஊழியங்களுக்காக இந்த வட்டாரத்தில் உதவி செய்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். கிடியோன் இன்டர்நேஷ்னல் ஊழியங்களுக்காக இந்த வட்டாரத்தில் ஊழியம் செய்கிற, அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா சகோதர சகோதரிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களை தேவன் பலப்படுத்துவாராக. இந்த ஊழியங்களை இன்னும் மென்மேலும் பெருகச் செய்வாராக. அவர்கள் கொடுக்கின்ற வேதாகமத்தை சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் படிக்கிற காலத்தில், ஸ்கூலில், காலேஜில், வேலை ஸ்தலத்தில் அதை வாசித்து ஆண்டவராய் இயேசு ஜீவனுள்ள கடவுள் என்று அறிந்து அவரை ஆராதிக்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சபையில் சேர்க்கப்பட நாம் யாவரும் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் கடந்த வாரத்தில் பெண்டிகாஸ்ட் டே, கடந்த வாரத்தில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதுனால நான் வேறு ஒரு 2 சபையில் போய் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தேன். கடந்த வாரம் பெண்டிகாஸ்ட் டே, பெந்தகோஸ்தே நாள் கடந்த வாரம். எனவே அந்த பெண்டிகாஸ்ட் டே மனதில் வைத்து பரிசுத்த ஆவியினர் குறித்து நான் 2 சபைகளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். நம்முடைய சபையிலையும் கடந்த வாரத்தில் அந்த பெண்டிகாஸ்ட் மெசேஜ் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனவே இந்த நாளிலே அந்த பெந்தகோஸ்தே நாள் என்கிறதை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம். நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நிரப்புகிறவர். இங்கே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்று வாசிக்கிறோம். எல்லாவற்றாலும் கிருபையினால் நிரப்புவார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடுவில் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. கிருபையினால் நிரப்புவார். ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார். தெய்வீக சுகத்தினால் உங்களை நிரப்புவார். பல விதங்களில் ஆண்டவர் நிரப்புகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு இங்கே ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். பெந்தகோஸ்தே, பெண்டிகாஸ்ட் நாளில் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பினார். ஸ்தோத்திரம். பெண்டிகாஸ்ட் என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையில் 50வது நாள் என்று பொருள்படும். 50th டே, 50வது நாள். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 23:15 முதல் 17, யாத்திராகமம் 34:22. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. வித்தியாசமான பெயர்கள் இந்த பெண்டிகாஸ்ட் டே, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு இருக்கிறது. லேவியராகமம் 23:15 முதல் 17 வரை வாசிக்கும் பொழுது இந்த பெந்தகோஸ்தே என்கிற அந்த நாள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இங்கே பஸ்கா பண்டிகைக்கு பின்பதாக, ஒரு பஸ்கா பண்டிகைக்கு பின்பதாக வருகின்ற அந்த 7 வாரங்கள் வருடந்தோறும் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவார்கள். வேதத்தில் பண்டிகைகள், பலவிதமான பண்டிகைகளை குறித்து, யூதர்கள் அனுசரித்த பண்டிகைகளை குறித்து பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். அந்த பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற அந்த ஓய்வு நாள், 7 ஓய்வு நாள். ஸ்தோத்திரம். 7 வாரங்கள் கழித்து அந்த 7 × 7 49 முடிந்து 50வது நாள் வரும். நம்ம வாசிக்கிறோம் 16ல், 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகி 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த 50th டே, அந்த 50வது நாள், அதுதான் பெண்டிகாஸ்ட், புதிய போஜன பலி. புதிய உடன்படிக்கை செய்த ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பெந்தகோஸ்தே நாளில் ஜனங்களை தேவன் நிரப்பினார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ காரியங்களை நிரப்பினார். வெற்று பாத்திரத்தை
எண்ணெயினால் ஆண்டவர் நிரப்பினார், பள்ளங்களை ஆண்டவர் நிரப்பினார், தண்ணீரால் நிரப்பினார், வனாந்தரத்தில் தண்ணீரால் நிரப்பினார், காடைகளால் நிரப்பினார், மன்னாவால் நிரப்பினார். பலவித நிரப்பப்பட்ட அனுபவங்களை பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. ஒரு புதிய போஜன பலியின் மாதிரி ஒரு புதிய அனுபவம், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு புதிய அனுபவம் கிடைக்கிறது. இந்த காலை நேரத்தில் நான் வேகமாக தேவனுடைய அந்த செய்திக்கு நேராக நான் இதனுடைய இந்த பெண்டிகாஸ்ட் அதிக விளக்கம் கொடுக்காமல் நேரடியாக நான் செய்திக்கு நேராக செல்கிறேன். ஆண்டவர் நல்லவர். முதலாவது நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நிரப்பும் பொழுது என்ன நடக்கிறது என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 2வது வசனத்தில், அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வீடு முழுவதையும் கவனிங்க, தேவன் அவங்க ஆவியை மட்டும் நிரப்பல, அவங்க இருதயத்தை மட்டும் நிரப்பல, அந்த வீடு முழுவதையும் ஆண்டவர் நிரப்புகிறார். வீடு முழுவதும் அந்த தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வீடு முழுவதும் அந்த இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் அந்த வீடு முழுவதும் நிரப்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வீடு ஆண்டவருடைய வல்லமையால நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ என்ன நடக்கிறது? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். நல்ல கவனிங்க. அப்ப ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் பொழுது வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்குகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் பொழுது வெவ்வேறு பாஷைகளை, அதான் நம்ம அந்நிய பாஷை என்று நம்ம சொல்லுகிறோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்றைக்கு நான் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம அதை சிந்திக்க இருக்கிறோம். அந்நிய பாஷை என்று சொல்லும் பொழுது நம்ம ஏதோ உணர்ச்சி வசத்தில் கையை தட்டி 2 வார்த்தைகள் பேசுகிறது மட்டுமல்ல. கீழே நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க வெவ்வேறு பாஷைகளை பேசும் பொழுது அங்கே ஒரு சாட்சி. என்ன சாட்சி? இப்போ அருமையான சகர் ஜோதிராஜ் நிறைய சாட்சிகளை குறித்து சொன்னாங்க. அப்போ அங்கே இருந்த மக்கள் என்னன்னா, பஸ்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடுவது போல அந்த பெந்தகோஸ்தே என்கிற அந்த பண்டிகை, அதை அறுவடையின் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, பல பேர் அதுக்கு பல பேர் இருக்கு. அந்த டாபிக் நேரம் போகல. ஆனால் நம்ம செய்திக்குள்ள வருகிறோம். அந்த பண்டிகைக்காக உலகமெங்கும் இருந்து யூதர்கள், பல நாடுகளில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் அவங்க எருசலேம்ல கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க கூடி வரும் பொழுது இங்கே திடீர்னு பயங்கரமான சத்தம் கேட்கு. எல்லாம் கையை தட்டுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க, பாஷைகளை பேசுறாங்க. பாஷைகளை பேசும் பொழுது அவங்க எல்லாம் ஓடி வராங்க, வந்து பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒன்றை கவனிக்கிறார்கள். என்ன கவனிக்கிறாங்கன்னா, ஒருத்தர் கவனிக்கும் போது திடீர்னு ஒரு பாஷை அங்கே பேசும்போது, ஐயோ இது நம்ம இருக்கிற நாட்டில் இருக்கிற பாஷை. யூதர்களுக்கு எபிரேய பாஷை தெரியும், அராமிக் தெரியும், கிரேக்க பாஷை தெரியும். அந்த நாட்கள் அவங்களுக்கு ரோம பாஷை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட எல்லா அந்த நாட்டு மக்களோடு அவங்க கலந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம ஜென்ம பாஷை பார்த்தர், மேதர், எலாமித்தர் 9வது வசனத்தில், யூதயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா ஆகிய நாடுகளில் இருக்கிறவர்கள் 11வது வசனத்தில், கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அல்லேலூயா. அந்நிய பாஷை என்று சொல்லும் பொழுது நம்ம நினைக்கிறோம், நம்ம ஏதோ உணர்ச்சி வசத்தில் 2 வார்த்தை பேசுகிறது அல்ல. பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டா தேவனை புகழ ஆரம்பிப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற கர்த்தரை நம்ம என்ன செய்வோம்? புகழ ஆரம்பிப்போம். அவரை புகழ்வோம், அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். இப்போ ஆராதனைனா என்ன அப்படின்னா, நான் கவனிக்கிறேன் உலகம் முழுதும் நம்ம சபையில் கவனிச்சு பார்ப்பேன், பாட்டு படிக்கும்போது நல்ல பாட்டு படி ஆராதிக்காங்க, நல்ல அந்த பாட்டில் வார்த்தைகள் ஆராதிக்கிறாங்க. பாட்டு ஸ்டாப் ஆகிட்டுனா எல்லாரும் அப்படியே வாயை மூடிடுவாங்க. சிலருக்கு பாட்டு தெரியலனாலும் வாயை திறக்க மாட்டாங்க, பாட்டு தெரியல அப்படின்னு. பாட்டு வரலன்னா வாயை நினைச்சுறாங்க, பாட்டு முடிஞ்ச உடனே வாயை மூடிகிறாங்க. பாட்டு பாடி தான் ஆராதிக்கிறது இல்லை, நம்முடைய இருதயத்தில் இருந்து
கர்த்தரை புகழுகிற துதி ஸ்தோத்திரங்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரை உயர்த்துகிற துதி என்ன செய்யணும்? எப்பொழுது எழும்பணும். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்போ இப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் பாட்டு படிச்சுதான் கர்த்தரை புகழணும் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கிறது. பாட்டு படிச்சு மட்டும் கிடையாது. நம்ம கர்த்தரை புகழுகிறது எந்த நேரத்திலும் ஒரு உதவி கிடைக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம், அவருக்கு நன்றி செலுத்தலாம், துதிக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் இது செய்தார்னு யார்ட்டையாவது நம்ம சொல்லலாம், உங்களுக்கு இது எப்படி நடந்தது, இயேசு எனக்கு இதை செய்தார். அப்போ அது அவரை நம்ம புகழுகிறோம், அவருடைய நாமத்தை நம்ம சொல்கிறோம். இயேசு எனக்கு இதை செய்தார், நான் ஜெபம் பண்ண, சபைக்கு போன, ஜெபம் பண்ண, கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு சாட்சி சொல்லலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரை புகழ்கிறோம், அந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்ப பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் யாரை புகழ்வார்கள்? கர்த்தரை புகழுவார்கள். ஆமென். இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை, ஆண்டவர் நம்மை படைத்தது அவரை புகழத்தான். நம்ம ஆண்டவரை நம்ம புகழணும், அவரை ஆராதிக்கணும், அவரை உயர்த்தணும். எந்த நேரத்திலும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டுமல்ல, எந்த இடத்திலும் இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார், இயேசு என்னை நடத்துகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பாட்டு படித்தோம், ஸ்தோத்திரம். பாட்டு படிக்கும் போது நான் இன்னும் துதிப்பேன், எனக்கு வியாதி இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னும் துதிப்பேன். எப்படி புகழலாம்? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்த நேரம் மட்டுமல்ல, ஒரு பலவீனம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது கூட நம்ம ஆண்டவரை புகழ முடியும். எப்படி புகழ முடியும்? ஒரு கஷ்டத்தின் மத்தியில என் கஷ்டத்தை என் இயேசு மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. என் நெருக்கத்தில் இயேசு என்னை நடத்துவார். அவரை புகழலாம். அநேகர் கேட்பாங்க, இப்படி கஷ்டமா இருக்கு உங்களுக்கு, அப்ப சொல்லலாம், ஆமா நான் கஷ்டப்படுறேன், உங்களை ஏன் இயேசு இப்படி வச்சிருக்காரு, நீங்க சர்ச்சுக்கு போனீங்களே இயேசு அப்படி வச்சிருக்காரு. நம்ம அப்பொழுது இயேசுவை புகழலாம். என் இயேசு என் நெருக்கத்தை கஷ்டத்தை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசு என் பலவீனத்தை மாற்றுவார், என் நோயை குணமாக்குவார். யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுத்தார் என்று அவன் சொல்லும் பொழுது கொடுத்தார் என்கிற வார்த்தையை முதல்ல சொல்லுகிறான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் எடுத்தாலும் எனக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவன் கர்த்தரை புகழ்கிறான். அவன் ஆண்டவரை குறை சொல்லல, தன் வாயினால் அவன் குறை சொல்லல. மனைவி குறை சொன்ன பொழுது அவன் குறை சொல்ல. அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாம் கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆண்டவரை புகழணும்னா நீங்க ஆவியினால் நிரப்பப்படணும். உங்க மாம்சத்துல ஆண்டவரை புகழ முடியாது. அதான் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கணும். யோவான் 4:24 வாசிக்கிறோம், பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு. ஆவியோடும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் என்ன செய்வார்? ஆண்டவரை புகழை சொல்வார், ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுவார், துதிக்க சொல்லுவார். நம்முடைய வாயில் நாவை திறப்பார், வாயை திறப்பார். அபிஷேகம் பெறாதவங்க, ஆவியால் நிரப்பப்படாதவர்கள், அந்த ஆவியின் நிறைவில்லாதவர்களால் வாயை திறந்து நன்றி செலுத்த முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, புகழ முடியாது, ஒரு பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இயேசுதான் எனக்கு இதை செய்தார்னு ஒரு தைரியமா ஒரு இடத்துல நின்று அவங்களால சொல்ல முடியல. குடும்பத்தின் மத்தியில உனக்கு இது எப்படி கிடைச்சது, இந்த வாழ்க்கை எப்படி கிடைத்தது? இயேசு எனக்கு இதை செய்தார். எந்த இடத்திலும், நண்பர்கள் மத்தியில், பிரஜாதிகள் மத்தியில், எந்த இடத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காப்பாற்றப்படும் பொழுது பிறர் சொல்றாங்க. நான் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் ராஜபாளையத்தில் இருக்கும் பொழுது சேத்தூர் சப் இன்ஸ்பெக்டர் என்ன வந்து அவர் என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் எடுக்க வந்திருக்காரு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஆக்சிடென்ட் இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் தொண்டு செய்கிற தெய்வம் உங்களை காப்பாற்றி இருக்கிறது. அப்போ நான் யோசிக்கிறேன், ஒரு புறஜாதி மனிதன், இயேசுவை அறியாத, அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் இயேசுவை புகழும் பொழுது நம்மளாம் இயேசுவை எப்படி புகழணும்? ஆமே, அவர் புகழுகிறார், உங்க தெய்வம் உங்களை காப்பாற்றியது என்று ஒரு மனிதன் புகழும் போது அவன் கடவுளை, அவன் இயேசுவை புகழுகிற மனிதன் அல்ல, ஆலயத்துக்கு போகிற மனிதன் அல்ல. அப்ப நான் யோசிக்கிறேன், கடவுளை அறியாத ஒரு மனிதன் புகழும் போது நம்ம எவ்வளவு அறிந்திருக்கிறோம், எவ்வளவு நன்மை பெற்று இருக்கிறோம், எப்படி மேன்மை பெற்று இருக்கிறோம், எவ்வளவு கிருபைகளை பெற்று இருக்கிறோம், இரக்கத்தை பெற்று இருக்கிறோம். நாம் எவ்வளவு அதிகமாக புகழ வேண்டும். ஆமென். அதை நாவினால் அவர் புகழப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை புகழும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கிறது, நிறைய விடுதலைகள் உண்டாகிறது. அதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, பகையினையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் பாலகர் வாயில என்ன உண்டு பண்ணினீரா?
பலன். பாலகர், நம்ம தான் பாலகர். இதைத்தான் இயேசு புதிய ஏற்பாடுல எல்லாரும் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை புகழும் பொழுது அவங்களுக்கு பிடிக்கல, யூதர்களுக்கு பிடிக்கல, இயேசுவை புகழுவது அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ அவங்க இயேசுகிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 15வது வசனத்துல, நீங்க இயேசுவை நீரை சத்தம் போட மாட்டீரா, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன் என்ற தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர் வேதபாரர் கண்டு என்ன செய்தார்கள்? கோபமடைந்தார்கள். ஆலயத்தில் ஆராதிக்கிறத பார்த்து இயேசுவை சொத்து அவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்களே, கத்துறாங்களே. ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பேர்கிறிஸ்தவ சபைகளோ உலகத்தில் அப்படி அனுபவம் கிடையாது. அவங்களுக்கு ஆலயங்களில் இப்படி நல்ல சத்தமாக ஆராதிக்கிற அனுபவம் இல்லை. அப்போ நம்ம பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் இப்போ அவங்க சொல்கிறதுனால நிறைய வீடுகளில் நிறைய சபைகளில் வர வர கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸ்தோத்திரம். என்ன சத்தம் குறையுது? ஆராதிக்கிற சத்தம் குறையுது. எதுக்கு? அவங்க குறை சொல்கிறாங்க. இயேசுகிட்ட குறை சொன்னாங்க, என்னையா இப்படி போட்டு கத்திட்டு கிடைக்கீங்க, சத்தம் போட்டு கிடைக்கீங்க, கடவுள் இப்படி ஆராதிக்க சொல்லி சொன்னார். கடவுள் நம்ம அமைதியாக ஆராதிக்கலாம், மௌனமும் ஆராதிக்கலாம், இருதயத்தில் ஆராதிக்கலாம். அப்படி உண்டு. மௌனமும் ஆராதிக்கலாம், இருதயத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், சத்தமாகவும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனால் சத்தம் என்பது, ஒரு ஆர்ப்பரிப்பு என்பது ஒரு வெற்றியை குறிக்கிறது. பாருங்க, பிளே கிரவுண்டு போய் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை போய் பாருங்க, எவ்வளவு ஆர்ப்பரிப்பு. இன்னும் தங்களுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஸ்கூலில், இப்போ ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எல்லாம் ரொம்ப விவரமான கரஸ்பாண்டன்ட், இங்கே யாரும் இருந்தாலும் வருத்தப்படாதீங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் இப்போ மெடல் கொடுத்துருவாங்க. அந்த பெற்றோர் கையை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க, தங்கள் பிள்ளைகள் மெடல் வாங்குதுன்னு. ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இப்போ அப்படி கிடையாது. 30 பிள்ளைகள்னாலும் 30 பிள்ளைகளுக்கும் கோட்டு போட்டு கிராஜுவேஷன், எல்கேஜி கிராஜுவேஷன் சர்வீஸ். இப்போ என்ன கிராஜுவேஷன்? ஸ்தோத்திரம். நான் ஒரு கிராஜுவேஷன் சர்வீஸில், நான் முதல்ல கிராஜுவேஷன் சர்வீஸில் முதல்ல கோட்டு போட்டுறதுக்கு இந்த கோட்டை போட்டு உட்காந்து பெரிய தொந்தரவாக இருக்குது நான் யோசித்தேன். இப்போ எல்கேஜி பிள்ளைக்கும் கோட்டு போட்டு என்ன செய்யறது? கிராஜுவேஷன் சர்வீஸ். பெற்றோர் நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஆராதனை என்பது நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுவது, ஆமென், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, கர்த்தருக்கு வெற்றியை கொண்டாடுவது. ஒரு பிளேயர், ஒரு டீம் ஜெயிச்சுட்டுனா எவ்வளவு ஆர்ப்பரிப்பு பாருங்க, எவ்வளவு கொண்டாடுறாங்க, எவ்வளவு சந்தோஷமாக. ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த முடிஞ்ச பிறகு, அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு கூட வெற்றி அடைந்த டீம் என்ன செய்வாங்க? ரோட்டில் பயங்கரமாக ஆட்டம் பாட்டம், நடு இரவு முழுவதும் அதிகாலை வரைக்கும் என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்றாங்க? அதை கொண்டாடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆராதனை என்பது ஆண்டவரை நம்ம சத்தமிட்டு கொண்டாடுவது, அவருடைய வெற்றியை கொண்டாடுவது. அப்போ இயேசு சொன்னார், உடனே சொன்னார், என்ன சொல்றாரு? நீங்க வாசிக்கலையா? நீங்க என்ன செய்யலையா? சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலையா? குழந்தைகளுடைய வாயினால் பாலருடைய வாயினால் என்ன செய்தாரா? துதி. அங்க சங்கீதம் 8ல் என்ன வாசிக்கிறோம்? பலன். இங்க என்ன சொல்லப்படுகிறது? துதி. நீங்க துதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க ஆவியில பலன் உண்டாகும். ஆமென். துதி இல்லாதனால உங்களுக்கு ஒரு பலன் இல்லை, வீக்கா இருக்கிறீங்க, அடிக்கடி சோர்ந்து போறீங்க, கஷ்டத்தை பார்த்து, பொருளாதார பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போறீங்க. துதி இருக்கணும். அது மட்டுமல்ல, அதே சங்கீதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இயேசு சொல்லும் பொழுது துதி மட்டும் சொல்றாரு. 8ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட, சத்துருக்கள் நிமித்தம் பிசாசு அடக்க துதிதான் பெரிய ஆயுதம். ஆமே. ஆண்டவரை புகழ்ந்தீங்கன்னா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து நம்மகிட்ட வந்துடுவார். ஃபியூச்சர் துதித்தால் ஆண்டர் பக்கத்தில் வந்துடுறாரு, பிசாசு ஓடிடுவான். அதான் ஃபாதர் பாட்டு படிப்பார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அப்படின்னு பாட்டு படிப்பார். அல்லேலூயா, ஆமென். அப்போ துதிச்சானா ஆண்டர் வந்துட்டாருன்னா பிசாசுக்கு அங்கே வேலை கிடையாது. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி துதித்தார், கையும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டோம்னா, பெந்தெக்கோஸ்துனா என்ன அனுபவம்? பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டோம்னா நம்ம தேவனை உயர்த்துகிற துதி எப்பொழுதும் இருக்கணும் நம்மகிட்ட. ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற அனுபவம். அதான் பரிசுத்த ஆவியினால நம்ம நிரப்பப்படுகிற அனுபவம். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது என்ன அனுபவங்கள்? அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கிறோம். நான் எல்லா வசனங்களையும், நான் அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து எல்லா வசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் 4:31 நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி சொன்னாங்களா?
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாலே ஒரு தைரியம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மன தைரியம் வருது. நல்ல கவனிங்க, இயற்கையான ஒரு மன தைரியம் மனுஷனுக்கு உண்டு. மாம்சத்தில் ஒரு தைரியம் இருக்கிறது, ஜீனில் அந்த ரத்தத்தில் ஒரு தைரியம் இருக்கிறது. இயற்கையாகவே மனுஷனுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. ஆனால் அந்த தைரியம் ஒரு நாள் நம்மை கைவிட்டு போகும். அந்த தைரியம் நம்ம என்ன செய்யணும், ஒரு நாள் நம்மை கைவிட்டுரும். ஏன்னா பல கஷ்டத்தை நம்ம சந்திக்கும் பொழுது இவ்வளோ பெரிய தைரியம் உள்ள மனிதனும் துவண்டு போயிடுவான், தைரியத்தை இழந்துருவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் பொழுது நமக்கு வருகிற தைரியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த தைரியத்தை நம்ம இழக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. நான் பேதுரு 2 வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் அவர் சொல்லுகிறார். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை நீங்கள் கூட்டணும். வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, நீங்கள் எப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, தைரியத்துக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஸ்ட்ரென்த்துங்கிறது பலம், ஸ்ட்ரென்த் இருக்கும். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, நல்ல ஆஜானுபாவ தோற்றமாக இருப்பாங்க, நல்ல பலமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி, ரெடி மேலே நல்ல உயரமாக இருப்பாங்க, நல்ல என்ன சொல்கிறது 6 பேக் பாடியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆஸ்பத்திரியில் ஒரு ஊசி போட பயப்படுவாங்க. தோத்திரம், ஒரு ஊசியை போட கையை இந்த பக்கம் நீட்டிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு ஆளை கத்துவார். ஒரு ஊசிக்கு ஆளை பார்த்தா பயங்கரமாக இருப்பார், ஒரு ஊசிக்கு நினைச்சுவார் பயந்துருவார். அப்போ ஸ்ட்ரென்த்து வேற, தைரியம் வேற. ஆமென் சொல்லுங்க. 2 வித்தியாசம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பலத்தையும் கொடுக்கிறார், தைரியத்தையும் கொடுக்கிறார். இதுக்கு சிம்பிளாக நீங்கள் புரிய நான் ஒன்று சொல்லுகிறேனே. ஸ்தோத்திரம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பதவிகள் இருக்கிறது பாருங்க. டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி, டிஐஜி, எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு நபர், சில நேரத்தில் சில லேடிஸ் எஸ்பியாக இருப்பாங்க. லேடிஸை நான் சொல்கிறேனே, ஆண்களை சொல்கிறது இந்த உதாரணத்துக்கு பொருந்தினாலும் லேடிஸை சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு லேடி எஸ்பி பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவு லேடிஸுக்கு கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு உயரம் கொஞ்சம் ஒரு சலுகை இருக்கும். அவங்களுக்கு ஜென்ஸுக்கு இருக்கிற சலுகை விட அவங்களுக்கு லேடிஸுக்கு சில சலுகை கொடுத்துருக்கலாம். அவங்க கொஞ்சம் உயரம் கொஞ்சம் குறைய கூட இருக்கலாம் ஒரு லேடி எஸ்பி. ஆனால் அவங்க எஸ்பியாக இருப்பாங்க. அவங்க பாடியை பார்த்தோம்னா லீனாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்து பெரிய ஜாயிண்டிக் பாடியெலாம் இருக்காது. அவங்களுக்கு கீழே இருக்கிற பல இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாம் நல்ல ஹைட்டாக இருக்கலாம், நல்ல பாடியாக இருக்கலாம். ஆனால் இந்த எஸ்பி தைரியமாக நினைச்சு நடக்கும். எல்லாரும் முன்னால் எப்படி வரும், தைரியமாக நடக்கும், போல்டாக பேசும். அப்போ அந்த எஸ்பிக்குள்ள என்ன இருக்கிறது, ஒரு அதிகாரம், அத்தாரிட்டி இருக்குது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ தைரியம் ஒரு அதிகாரத்தில் வருது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது பலம் மட்டுமல்ல, நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். அல்லேலூயா. பயப்படல. அதான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளாவே கொடுத்த தைரியமா இயேசு நாமத்தினால என்னை தொந்தரவு பண்ணுகிற பிசாசை போன அதிகாரத்தோட சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை கொடுக்கிறார். எந்த காரியத்தையும் தைரியமா செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். இயேசு வந்து மத்தேயு 28:18 முதல் 20 சும்மா சொல்லிட்டார், உலகம் எங்கும் போங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு நாட்டுக்கு, இன்னைக்கு ஒரு ஊருக்கு, அறியாத ஊருக்கு, அறியாத மக்கள் மத்தியில், அறியாத நாட்டில், அவங்க நாட்டில் பல சட்டத்திட்டங்கள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல போய் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது என்ன தைரியத்தோட சொல்ல முடியும், என்ன தைரியத்தோட சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியின் தைரியம் கொடுக்க போய் தான் சொல்ல முடியும். ஆமென். இயேசு சொன்னார் மத்தேயு 28:18-20, நீங்கள் புறப்பட்டு போய் வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, வானத்திலும் பூமியிலும் சகல. என்ன அந்த வார்த்தை ஏன் சொல்கிறார்? உலகத்தின் முடிவு இருந்து நான் கூட இருக்கிறேன், அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். நம்ம ஊழியம் செய்ய போறோம், அறியாத ஊர், அறியாத தெரு, அறியாத மக்கள், என்ன தைரியத்தில் போறோம்? ஆண்டவரை இயேசு நமக்கு கொடுத்த அதிகாரம் என்கிற தைரியத்தில் போறோம். அல்லேலூயா. ஆமென். வேத வசனத்தை தைரியமா சொன்னாங்க, பயப்படக்கூடாது. இன்னைக்கு பயம். இன்னைக்கு பைபிளை தூக்குறதுக்கு சிலர் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரவே பயப்படுறாங்க. சில ஆட்கள் மஞ்சள் பைக்கில் வச்சு பொதிஞ்சு அப்படியே வச்சுக்கிட்டு தெரியாமல் அப்படியே பயந்து சர்ச்சுக்கு வரும். அப்படிலாம் வரக்கூடாது. பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. அது காரணம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிரப்பப்பட்ட அனுபவங்கள் இல்லை, ஆவியின் நிறைவு இல்லை. அநேகர் மத்தியில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல அநேகர் பயப்படுறாங்க.
காரணம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படலை. தைரியமாக ஆலயத்துக்கு வர முடியல, தைரியமாக ஜெபிக்க முடியல, தைரியமாக ஆராதிக்க முடியல, தைரியமாக ஊழியம் செய்ய முடியல, தைரியமாக சுவிசேஷம் யாருக்கும் சொல்ல முடியாத காரணம் என்ன? காரணம்னா அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிரப்பப்பட்ட அனுபவம் இல்லை. எந்த இடத்துலையும் இல்லை. கவனிங்க பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அந்த தைரியம் இயற்கையாகவே நான் பலமுறை சாட்சி சொல்லியிருக்கேன். நேச்சராக நான் ரொம்ப பயப்படுகிறாள், இருட்டை கண்டாலே பயப்படுறாள். ஸ்தோத்திரம். நான் பல இடங்களில் பலமுறை சாட்சி சொல்லியிருக்கிறேன். என் கிராமங்களில், நான் கிராமத்தில் சின்ன வயசில் வளர்ந்தவன். கிராமத்தில் ஒரு பயமுறுத்தல் கொடுப்பாங்க. அது முக்கியமாக என்னென்னா, நைட்டெல்லாம் வெளியே எங்கே போகக்கூடாது. கொஞ்சம் வளர்ந்து வரும்போது, கொஞ்சம் பெரிய பையன் ஆகும்போது சும்மா வெளியே போகிறது. அப்போ ஒரு பயமுறுத்துதல். என்ன பயமுறுத்தலாம்? நீ அந்த ரோட்டு பக்கம் போகாத, அங்கே ஒரு ஒத்த பணம் இருக்குது, அங்கே ஒத்த பணம் முனியாண்டி இருக்கான், ஒன்று அடிச்சிருவான். ஒத்த பனை முனியாண்டி இருக்கான், ஒன்று அடிச்சிருவான். ஒத்த பனையில் ஒரு சாமி இருக்குது. சாமி என்ன ஒத்த பனையில் மட்டுமா இருக்குது? எல்லா பனையிலையும் இருக்குது. பிசாசு எல்லா பனையிலையும் இருக்குது. அது ஒத்த பனையில் இருக்குது. ஒத்த பனை முனியாண்டி ஒன்று அடிச்சிருவான். நீ போகாத. இப்படியே பயமுறுத்திட்டு ரொம்ப பயப்படும். அப்படியே சின்ன வயசில் பயமுறுத்தி சாப்பாடு கொடுத்து என்னச்சு, பூச்சாண்டி வாரம் அந்த ஆண்ட வரேன்னு பயமுறுத்தி நமக்கு சாப்பாடு கொடுத்து என்ன செய்கிறது? சின்ன வயசுலேயே நிறைய காரியங்கள் அதாவது சில தப்பான காரியங்களை செய்ய பயப்படணும். நல்ல காரியங்களை செய்வதற்கும் பயம் வந்துடும். அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி வளர்க்கப்படுவோம். நான் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றேன். செங்கோட்டைக்கு வந்த பிறகு தான் மத்தாளம்பாறையில் ஒரு நைட் ப்ரேயர். அப்போ நைட்டு நேரம் இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் பைக்கில் போகாதீங்க, நைட்டு நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு ப்ரேயர் அங்கே முடிச்சு ஜோம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நீங்கள் பஸ்ஸில் வாங்க அப்படின்னா. நான் தென்காசிலேருந்து அம்பாசமுத்திரம் போகிற பஸ்ஸில் ஏறி மத்தாளம்பாறையில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கிவிட்டேன். நான் மத்தாளம்பாறை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ சர்ச்சு கெட்டலை. பக்கத்தில் இப்போ நெல்சன் அவங்க ஒரு பெரிய காம்பவுண்டு வீடு உண்டு, அங்கே ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அதில் வச்சு தான் ஆராதனை நடக்குது. அப்போ நான் போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகும்போது அவங்க வீட்டுக்கு ஏற்றால ஒரு ஒத்த பனை இருக்குது. கீழே ஒரு 4 செங்கல் வச்சுருக்கு. நான் தனியாக போகிறேன். கையில் ஒரு பேக் இருக்குது, உள்ள பைபிள் இருக்குது. நான் தனியாக போகிறேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் மிகைப்படுத்தி சொல்லலை. அந்த ஒத்த பனையை பார்த்த உடனே நான் சிரிச்சிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், சிரிச்சிட்டேன். ஒரு காலத்தில் நம்மளை ஒத்தப்பனையை காட்டி பயமுறுத்தி ஒத்தப்பனை பக்கம் போகக்கூடாதுன்னா நான் தனியாக தான் நடந்து போகிறேன். நான் அப்போ மொபைல் ஃபோனும் கிடையாது. பாஸ்டரை கூப்பிட்டு நான் பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கிறேன், என்ன பைக்கில் கூப்பிட்டு போங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இடம் தெரியும். நான் அந்த ரோட்டில் ராத்திரி ஒரு 10-10:30 மணி இருக்கும், ஒரு 10:30 டைம் இருக்கும், நடந்து போகிறேன். அப்போ அந்த ஒத்தப்பனையை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது. அப்போ தான் நான் நினச்சேன், தேவனனை ஆவியினால் நிரப்பினதுனால, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால ஒரு தைரியம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்லலாம், நாங்கள் சின்ன வயசுலேயே தைரியமாக இப்படி நடந்துருக்கிறோம். அது ஒரு தைரியம் தான், அது ஒரு மன தைரியம் சிலருக்கு இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த தைரியம் ஒரு நாள் உங்களை கைவிட்டு விடும். மனிதர்கள் உங்களை தைரியப்படுத்துவாங்க, நான் கூட இருக்கிறேன், பயப்படாத அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க உங்களை கைவிட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். எப்படி கைவிடுவாங்க? சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க. சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்போம், பின்னால் கேரியரை பிடிச்சிருப்பாங்க. பயப்படாத போ, நான் பின்னால் கேரியர் பிடிச்சிருக்கேன். கேரியரை விட்டுருவாங்க. கேரியரை விட்ட உடனே நம்ம பின்னால் கேரியரில் ஆள் கை வச்சுருக்கு நினச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு திடீர்னு திரும்பி பார்த்தா கேரியரில் ஆள் கை இருக்காது. அந்த பயத்தில் டப்புக்கு எங்கே மேலே மோதி கீழே விழுந்துருவோம். இப்படி நிறைய சைக்கிள் ஓட்டி பழகின அனுபவங்கள் உண்டு. அப்படி நம்ம பழகிருக்கோம். நானே அப்படி தான். கை பிடிச்ச ஆள் என்ன செஞ்சாங்க, கையை விட்டாங்கன்னு பயந்து போய் எங்கேயா போய் மோதிடுவோம், செவத்தில் மோதிடுவோம். பின்னால் திரும்பி பார்க்கலனாலும் மோத மாட்டான். அதான் கலப்பின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும், பின்னிட்டு திரும்பி பார்க்கறதுனா பயப்படுகிற அனுபவம், அதைரியம். கையை வச்சுட்டோம், காலை வச்சுட்டோமா, இயேசுக்குள்ள முன்னாடி தைரியமாக போகணும். வந்துட்டோமா சபைக்கு, தைரியமாக ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தோட விசுவாசத்தோட தைரியமாக முன்னேறி போகணும். அவங்கள தான் இயேசு நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2ல் 1 பார்த்துடணும். அப்படி தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நானா பிசாசா பார்த்துருவோமே அப்படின்னு அப்படி ஒரு சேலஞ்சு பண்ணணும், சவால் விடணும். ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். என்னதான் பார்த்துருவோமே, பிசாசா இயேசுவா பார்த்துருவோம், அப்படிதான் இருக்கணும். இயேசு தான் ஜெயித்தவர், ஜெயிக்கிறவர், ஜெயிக்க போகிறவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவங்க பாருங்க, ஆரம்பகால சபை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? தைரியமா வேதவசனத்தை பிரசங்கித்தால், சத்தியத்துக்காக தைரியம். நாங்கள் பழைய ஏற்பாட்டில்
நிறைய பேர் தைரியமாக இருந்திருக்கிறாங்க. நான் நிறைய பேரை அவங்கள சொல்லலாம். அவங்க பெற்ற அந்த அபிஷேகம் பெனகாசை பாருங்க. என்னாம 25:7-11 பெனகாஸ். அந்த பெனகாசை குறித்து நம்ம நிறைய நேரம் வாசிச்சிருக்கிறோம். இந்த பெனகாசை பாருங்க, ஒரு பாவம் நடந்த பொழுது ஈட்டியை கொண்டு குத்துறான். இதை குறித்து சங்கீதம் 106:30 நினைக்கிறேன். 106:30 அந்த பெனகாசை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவன் நியாயம் செய்தான். அவன் என்ன செய்தானா? நியாயம். சங்கீதம் 106:30. அப்பொழுது பெனகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். நியாயத்துக்காக தைரியமா நின்னான். சபையில் நிறைய விசுவாசிகள் நியாயத்துக்காக தைரியம் இருக்க மாட்டாங்க, அநியாயத்துக்காக கூட கூட்டு போயிடுவாங்க. யாராவது தப்பு பண்ணா அதை மறைக்கிறதுக்கு கூட்டு போவாங்க. நியாயத்துக்கு பக்கம் யாராச்சும் மாட்டாங்க, பயப்படுறாங்க. இன்னைக்கு நியாயத்து பக்கம் நிற்க பயப்பட, நியாயத்து பக்கம் நின்னா நமக்கு பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பினகாஸ் யாருக்கு? எனக்கு இந்த பினகாசுடைய சம்பவத்தில் ஒரே ஒரு முக்கியமான காரியம். என்ன காரியம் அப்படின்னா, மோசே, ஆரோன், எலியாசர், யோசுவா, சொல்லலாம் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். எத்தனை பேர் அந்த இடத்துல நிற்கிறாங்க? இந்த சம்பவத்தை, இந்த பைபிள் இந்த சம்பவத்தை நான் பிரசங்கம் பண்ணும்போது இதை வாசித்தவங்களுக்கு புரியும், வாசிக்காதவங்களுக்கு கொஞ்சம் புரிகிறது கஷ்டம், பைபிள் வாசிக்காதவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேனே, பிள்ளையா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க பாலாக்கு தீர்க்கதரிசி நினைச்சான். சபிக்க முடியல. அப்போ அந்த பாலாக்கு பிள்ளையாம்கிட்ட கேட்குறான், இவங்களை அழிக்கணும்னா என்ன செய்யணும்? யூத ஜனங்களை அழிக்க என்ன செய்யணும்? இவங்களை அழிக்க முடியலையே, என்ன செய்யலாம்? உடனே அவன் ஒரு தந்திரமான ஆலோசனை கொடுக்குறான். என்ன ஆலோசனை கொடுக்குறான்? இந்த ஜனங்களை பாவம் செய்ய வைத்தால், இவங்க பாவம் செஞ்சாங்கன்னா கடவுள் அவங்கள விட்டு விலகிடுவார், அப்போ இவங்களை ஈஸியாக அழித்து விடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அப்போ என்ன செய், ஓம் நாட்டில் இருக்கிற நல்ல வாலிப பிள்ளைகளை, அழகுள்ள பிள்ளைகளை அனுப்பு. அழகுள்ள பிள்ளைகளை அனுப்புகிறான். அங்கே அனுப்பும் பொழுது அவங்கள இருக்கிற ஆண்கள் பாவம் செய்கிறாங்க அந்த பெண்களோடு. அப்பொழுது வாதை வருகிறது, தேவனுடைய வாதை அங்கே வருகிறது. அப்போ அங்கே ஒரு அநியாயம் நடக்கு, பாவம் நடக்கு. அந்த பாவம் நடக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம். என்ன காரியம்னா, மோசே, ஆரோன், எலியாசர், யோசுவா காலை ஒரு பெரிய பரிசுத்தவான் கூட்டம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய கிரௌடு நிற்கங்க. அவங்களாம் யாரு? நல்ல பரிசுத்தவான்கள், அபிஷேகம் பெற்றவங்க. ஆனால் இந்த ஆரோன் குமாரனாகிய எலியாசர் குமாரனாகிய பினகாஸ். பினகாஸ் யாருன்னா ஆரோனுடைய பேரன், மோசேக்கும் பேரன், மோசேக்கு பேரன், ஆரோனுக்கு பேரன். இந்த பினகாஸ் ஒரு ஈட்டி எடுத்துட்டு போய் வேசித்தனம் பண்ண அவர்களை குத்தி கொன்னான். நியாயம் செய்தான், நியாயத்தின் பக்கம் நின்னான். இது அநியாயம். இது என்னது? நியாயத்துக்காக தைரியமா நின்னான். அதான் வசன நியாயம், சத்தியம். சத்தியத்துக்காக தைரியமா நிற்கிறோமா? சில ஆட்கிழமை யார் நம்ம பொதுவாக என்னது, நம்ம பிள்ளைகள் அநியாயம் செஞ்சால் விட்டு கொடுக்க மாட்டோம். அடுத்த பிள்ளைகள் அநியாயம் செஞ்சால் பெரிய போர்டு, பெரிய ஃப்ளெக்ஸ் அடித்து சர்ச்சில் ஒட்டிடுவோம். நம்ம பிள்ளைகள் அநியாயம் செஞ்சால் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படிதான் உலகம், அப்படிதான் உலக மக்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. ஆனால் நியாயம்னா அப்படி நின்னா பாருங்க, இந்த அபிஷேகம் இதுதான் சத்தியத்துக்காக நிற்கிறது. நியாயம்னா நியாயம்தான், அநியாயம்னா அநியாயம்தான். அப்படி பேசக்கூடிய ஒரு துணிச்சல் என்ன இருக்கிறது? இந்த பினகாசுகிற அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலையை வணங்க மாட்டோம், தைரியமா சத்தியத்துக்காக நின்னா. எங்கள் தேவனை தவிர வேற எதையும் வணங்க மாட்டோம். சும்மா ஒரு நேரம் லேசா, ஒரு சின்னதான் லேசா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசா லைட்டாக இதை சிம்பிளாக செஞ்சுட்டு போயிருங்களேன். ஒரு நிமிஷம் தானே, ஒரு நிமிஷம் லேசாக தலையை லைட்டாக அப்படி குனிஞ்ச மாதிரி கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த அந்த தைரியம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோசுவா 3:15 ஆசாரியனுடைய கால்கள் யோர்தான் நதி ஓடி வருது. தைரியமாக அவன் தான் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகிறான், தைரியமாக காலை முதல்ல வைக்கான். ஆமே. நான் அந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், ஊழியம் செய்கிறவங்க நீங்கள் தான் தைரியமாக முதலாவது முன்னணியில் நிற்கணும். ஊழியம் செய்கிறவங்க நீங்கள் ஆராதனைக்கு முதலாவது ஆளாக வரணும். ஊழியம் செய்கிறவங்க எந்த ஒரு சபையில் உள்ள எந்த காரியத்துக்கும் முன்னணியில் தைரியமாக என்ன செய்யணும்? நிற்கணும். ஊழியம் செய்கிறவங்க மட்டும் கிடையாது, எல்லாரும் தான். பிரைஸ் தி லார்ட். யுத்தத்துக்கு யார் முதலாவது புறப்படணும்? நியாயாதிபதிகள் 1 வாசிக்கிறோம், யூதா முதலாவதாக புறப்படட்டும். அங்கே சொல்லப்படுகிறது. யார் எழும்பி முதலாவது போனோம்?
அந்த யூதா கோத்திரம் தைரியமா எழும்புறான். ஓகே, யுத்தத்துக்கு முதலாவது ஆளு யூதான்னா துதின்னு அர்த்தம். அதான் நான் சொன்னேன், பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு துதிக்கிறவர்களுக்கு நல்ல தைரியம் வந்துடும். எதையும் தைரியமா செய்வாங்க. ஆமென். சபைக்கான காரியங்களை தைரியமா செய்யக்கூடிய மனிதர்கள் சிலர் பயப்படுவாங்க. சபையில் சில காரியங்களை செய்யறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க, 100 நேரம் யோசிப்பாங்க ஒரு காரியத்தை சபைக்கு செய்யறதுக்கு. சில ஆட்கள் தைரியமா முதலாவது முந்தி செய்வாங்க. நியாயாதிபதி அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன். முதலாவது எழுமனான் துதிக்கிறவன். அவன் கையில தேசத்தை ஒப்பு கொடுத்தேன். யார் கையில் ஆண்டவர் கொடுக்கார் பாருங்க, துதிக்கிறவங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். வேகமா சொல்றேன் பாருங்க. இன்னும் 2 காரியம் சிம்பிள், ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 6:3 பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஸ்டீபன் சபையில பணிவிடை செய்தான். நம்ம எல்லாரும் நிறைய பேர் இப்போ என்னன்னா, பரிசுத்தாவின் வரங்கள் வேணும், நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நாங்கள் அந்நிய பாஷையில் பேசணும், அதைத்தான் நம்ம நினைக்கிறோம். சபையில் பணிவிடை செய்கிறவர்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் சபையில் பணிவிடை செய்வார்கள். இல்லையா? இல்லையா? வரமாட்டுக்கு என்ன சபையில் நான் பணிவிடை செய்யலையே இது வரைக்கும் ஒரு பணிவிட. சனிக்கிழமை ராத்திரி எத்தனை பேர் வந்து பெருக்கி தூத்து பாய் விரித்து சேரை போடுறீங்க? ஸ்தோத்திரம். முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு உதவி செய்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நம்ம பணிவிடையாக செய்கிறோம். 4 பேர் சேர்ந்து பணிவிடை செய்யட்டுன்னு 10 பிஸ்கட் பாக்கெட்டை போட்டு போயிருந்தோம். என்ன செய்கிறோம்? பிள்ளைகள் ஏதாவது அசுத்தம் பண்ணிச்சுன்னா என்ன செய்கிறோம்? யாராவது செய்யட்டுன்னு பெற்ற தாயை விட்டுட்டு போயிருதா? பணிவிடை செய்கிறோமா? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் அன்றைக்கு ஸ்தேவான் அவனோடு சேர்ந்த சிலர், அவங்களுக்கு குறித்து வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து பரிமாறுற வேலை கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு. பணிவிடை செய்தார்கள். சபையில் அவங்க பணிவிடை செய்தார்கள். சபைக்காக பணிவிடை செய்த பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்கள் சபைக்காக வேலை செய்வார்கள். பரிசுத்தாவில் நிரப்பப்படாதவர்கள் சபைக்காக வேலை செய்ய மாட்டாங்க. சபை குறித்த நல்ல எண்ணமே இருக்காது. பரிசுத்தாவில் நிரப்பப்படாமல் மாம்சத்தில் சபைக்கு வர்றவங்களுக்கு சபை குறித்த நல்ல எண்ணங்களே இருக்காது, கெட்ட எண்ணங்களாக இருக்கும். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்கள் தான் சபைனா யாரு, இயேசு கிறிஸ்து சபை அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். கடைசியாக சொல்கிறேன், அப்போஸ்தலர் 7:54 இதே ஸ்தேவான் வாசி. அதில் அப்போஸ்தலர் 7:54 நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஸ்தேவான் அவன் எதில் நிரம்பினா 7:54, 55, 56 வரிசையாக அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டான். அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து. பரிசுத்தனால் நிரப்பப்பட்டவர்கள் எங்க பார்ப்பாங்க? வானத்தை அண்ணாந்து பார்ப்பாங்க. உதவி பரலோகத்திலிருந்து வரணும். ஆமென். பரிசுத்தால் நிரப்பப்பட்டவர்கள் ஒரு விசுவாசம் வந்துடும். உதவி எங்க வரும்? ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம பாட்டு படிக்கும்போது எங்க படும்? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன்னு கீழே பாயை பார்த்துக்கிட்டு இருப்போம். உதவி வரும் கண்மலைனா மேலே பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியர் சொல்லுவார், எங்களுக்கு முன்னால் ஒரு சீனியர் பாஸ்டர், ஆராதிக்கும் பொழுது குனிஞ்சு ஆராதிக்க கூடாதான், கையை உயர்த்தி இப்படி தலை மேலே தூக்கணுமா. அப்படி உயர்த்தி வாசல்களே ஃபில் பண்ணுங்க. நான் ஆரம்பித்து தான் விடுவேன். ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். அப்போ தான் வசனம் உங்களுக்கு தெரியுதுன்னு அர்த்தம். தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். யார் உள்ள வராரு? மகிமையின் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நடிகை ஸ்டேஜுக்கு வந்தா எட்டி எட்டி பார்க்கான். ஆண்டவர் சபைக்குள்ள வர்றாரு, தலையை குனிஞ்சு கிடக்கான், தூங்கிட்டு கிடக்கான். ஆண்டவர் சபைக்குள்ள வரும்போது எப்படி பார்க்கணும்? ஸ்தோத்திரம். ஒரு பாட்டில் ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு. இயேசுவின் வருகை எட்டி எட்டி பார்த்து கண்ணு பூத்து போச்சான். எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் எல்லாம் நினைச்சான். ஆமாம், பூத்து போச்சான். நல்ல பாட்டு தான் அது. எட்டி எட்டி பார்க்குறாங்க ஆண்டவருடைய வருகையை, எட்டி எட்டி பார்க்குறாங்க. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, அந்த பாட்டு பழைய பாட்டு. எட்டி எட்டி பார்க்கறது. அப்போ ஆராதனை வந்து தலை என்னச்சணும்? உயர்த்தணும். குனிஞ்சுக்கிட்டு ஆராதிக்கிறது, அப்படியே தூங்குறது, மந்த நிலையில் ஆராதிக்க கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆராதனை கொண்டு வர்றார். பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறான் ஸ்தேவான். கீழே சுத்தி எல்லாரும் என்ன வச்சிருக்காங்க? கல்லெல்லாம் தூக்கிட்டு நிற்க. அவன் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் நினைச்சரா பல்ல கடிச்சிட்டு இருக்கிறான். கடந்த வாரம் ஒன்று சாட்சி சொன்னேன். நாகர்கோவில் ஆரல்வாய் மொழியில் நாங்கள் ஊழியத்து போனபோல் எங்களை பிடிச்சிட்டாங்க. என் பக்கத்தில் மூஞ்சலின் வந்து நின்று ஒருத்தன் பல்ல கடிச்சான். அவன் RSS காரன்.
பல்ல கடிச்சிட்டு சொன்னா, நீ சிங்கத்தின் வாயில் மாட்டியிருக்கானா? அவனுக்கு நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாரு, ஏன் இருதயம் யாரை பார்க்கிறதுன்னு ஆண்டவர், நான் இருபத்தில் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறேன். பெரிய மிராக்கிள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கடைசியில் அவன் பயங்கரமாக அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ட் கொடுத்தான், பந்தா பண்ணானுங்க, பில்டப் பண்ணி பார்த்தான். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், பில்டப் பண்ணுறவனே சோத்திரம். அந்த பில்டப் பண்ணுறவனா போலீஸ்காரன் தேடிக்கிட்டு இருக்கான். இப்போ பிஜேபி லீடர் வந்துட்டாரு, அவன் தலையில் அடிக்க, ஏனப்பா பெரிய தலைவலி உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்கப்பா, அவங்கள விடுங்கப்பா, நீங்கள் போங்க. இப்படி ஒரு கூட்டமாக நின்று இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருந்தால் போலீஸ்காரன் வந்தால் முதல்ல உங்களை உள்ளே கொண்டு வச்சிருவான். அந்த பில்டப் பண்ணுற கோஷ்டி 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு ஒரு சர்ச்சை உடைச்சிட்டான். அவங்கள புறம் போலீஸ்காரன் தேடிக்கிட்டு இருக்கான், இருக்கிறான். அதுக்கு பிறகு பெரிய பல்ல கடிச்சவன் உங்களை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசின ஆட்கள் எல்லாம் கடைசியில் அமைதிக்கா அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அப்படியே ஒன்றும் இல்லாமல் பெருசாக அப்படி தான் வரும் பிரச்சனைகள், அப்படி தான் பெருசாக வரும். முதல்ல நம்ம பரலோகத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்டீபன் எங்கே பார்த்தாரு? வானத்தை. நான் பரிசுத்தால் நிரப்பப்பட்டவர்கள் எப்பொழுதும் உதவிக்கு பரலோகத்தை பார்ப்பாங்க, நம்ம மனுஷனை பார்க்க மாட்டோம். வானத்தையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தை அண்ணாந்து பார்த்து அடுத்தல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதே 7ஆம் அதிகாரத்தில் அடுத்து கீழுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது, வானத்தை பார்க்கும் பொழுது, வானத்தில் அண்ணாந்து பார்க்கும்போது அவன் எதை பார்க்கிறான்? எதை பார்க்கிறான்? நல்லா கவனிங்க. தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். சபையில் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர். எனக்கு இந்த வார்த்தை, இந்த நிற்கிறது என்கிறது ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நான் இந்த வசனத்தை, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு பிடிச்சிச்சு. இயேசுவானவர் எழுந்து நிற்காராம், வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று பைபிளில் வசனம் இருக்கு. பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறார்னு. ஆனால் ஸ்தேவானுக்காக இயேசு என்ன செஞ்சாராம்? எழும்பி நிற்கிறார். உங்களுக்காக நிற்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். உங்க பட்சத்தில் நிற்கிற தேவன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். யார் உங்க பக்கத்தில் இருந்தாலும் சரி. அதான் சங்கீதக்காரன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்ன சொல்றான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். நிறைய பேர் கூட இருப்பான், துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிடுவான். கடந்த வெள்ளிக்கிழமை கூட சொன்னேன், ஒரு நைட்டு நான் ரசிக்கப்படாத காலத்தில் ஒரு கொடைக்கு போன பொழுது ராத்திரி எல்லாரும் அங்கே ஒரு கலவரம் வந்துச்சு, என்னை போட்டு ஓடியே போயிட்டானுங்க. நடுராத்திரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் ஓடிடுவான். நண்பேண்டான்னு சொல்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறீங்க, ஆண்டவரை தேடாமல் அந்த நண்பேண்டா ஒரு நாள் விட்டுட்டு ஓடிடுவான். சொந்தங்கள் விட்டுட்டு ஓடிடும். நீங்கள் சொந்தம்னு ஓடுற உன் சொந்தம் ஒன்று ஒரு நாள் கைவிடும். உன் பிள்ளைகள் கைவிடும், பெற்றோர் கைவிடுவார்கள். இயேசு உன் பட்சத்தில் இருக்கிற தேவன். என் விசுவாசம் அதுதான். யார் கைவிட்டாலும் இயேசு எங்க இருக்காரு? என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நின்று, இதே மாதிரி நிறைய இடத்துல நின்றது நீங்கள் வேதத்தில் ஹோல் பைபிள் வாசிக்கும் பொழுது நிறைய இடங்கள் இருக்கிறது. இன்னொரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பர்த்திமேயு குருடன் இயேசுவை கூப்பிடுவான். அவன் பாருங்க, அவனுக்கு கண்கள் தெரியல. இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நின்றுட்டார். நடந்து போயிட்டு இருக்கார் இயேசு. ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிட்டாராம்? நின்றுட்டார். பர்த்திமேயு குருடனுக்காக நின்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு லூக்கா 18:39 இயேசு நின்று, அந்த ஒரு கமா போட்டிருக்கு பாருங்க, நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். பைபிள் வாசிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நிறுத்தி வாசிங்க. இயேசு நின்ற மாதிரி நீங்களும் நிறுத்தி வாசிக்கும் போது உங்களுக்கு விசுவாசம் வளரும். அதில் இருக்கிற அந்த மகிமை வெளிப்படும். அந்த பாருங்க, இயேசு நின்று, ஒருத்தன் கூட்டம் நின்றுட்டார் பாருங்க, எவ்வளோ பெரிய தெய்வம். அவர் நிற்காருன்னா அந்த மனுஷன், அந்த ஒரு குருடனுக்காக, அவன் சாதாரண குருடன், ஒரு பிச்சைக்காரன், அவனுக்காக நிற்காரு. நான் அவனை சாதாரணமானவன் என்று சொல்ல வரவில்லை. அவன் கூட்டான், அவனுக்காக நிற்காரு. அவனுக்காக நின்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு நிற்கிறவர். அப்போ இவன் பரிசுத்தாவில், நம்ம பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாதான் நமக்கு ஒரு விசுவாசம் வரும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இல்லைன்னா வராது. ஆண்டவர் என் கூட இல்லை என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க. அது ஏசியா சொல்றாரு, இப்ராஹிமே, இஸ்ரவேலே, தேவன் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று நீ சொல்கிறாய், எப்படி நான் உன்னை கைவிடுவேன்?
ஏசையாலையா வேற ஒரு சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசையா அந்த பகுதியில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் சொல்வார், நீ என்னை பார்த்து என்ன சொல்ற, கடவுள் என்னை கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு பாரு, ஏசை 49:14 தான். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். அடுத்த வசனம், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இது உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்வார், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். கைவிடவா கையை பிடிச்சிருக்காரு, புருஷன் கையை பிடிச்சி புருஷன் கை விட்டுருவார். தோத்திரம். நான் நிறைய கல்யாணம் நடத்துவேன், பெண்ணின் தகப்பனார் வந்து கையை பிடிச்சி மாப்பிள்ளை கையில் கொடுப்பார், கொடுத்து அடுத்த செகண்டே விட்டுருவான். நான் கிண்டல் அடிப்பேன் அவனை பார்த்து, கையை பிடி கடைசி வரை நீ பிடிச்சிருக்கணும், இப்போமே கையை விட்டுட்டேன். நீ மாப்பிள்ளை சிரிப்பார். ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை நினைச்சுவார், சிரிப்பார். கடந்த வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாண பெண்ணுக்கு கவுன் வந்து 3 அடி சுற்றி இருக்கு. மாப்பிள்ளை கையை பிடிக்க முடியல, அவ்வளோ நீளமாக இருக்கு. ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை கையை பிடிக்க முடியல, கஷ்டப்படுறாரு மாப்பிள்ளை கையை பிடிக்க. ஆண்டவர் சொல்றாரு ஓசியா 11:8, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி, இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். நான் அடுத்தவன் கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், பிசாசு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன், எந்த மனிதனுக்கு முன்பாக உன்னை அவமானப்படுத்த மாட்டேன், யார் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நீ எவ்வளோ தப்பு பண்ணது உண்மைதான், உன்னை கைவிட மாட்டேன். அப்போ இந்த வெளிச்சம் எப்போ வருது தெரியுமா? ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் பொழுதுதான் இந்த வார்த்தை வெளிச்சம் வருது. ஸ்தேவான் பார்க்குறான், கர்த்தர் நின்று எழும்பி நிற்காரு, ஸ்தேவானுக்காக நிற்காரு. அதில் கேட்கலாம் நீங்கள், ஸ்தேவான் அதில் மரித்து போனான், அவன் இரத்த சாட்சியாக மரிக்கிறது உண்மைதான். ஸ்தேவானுடைய மரணம், ஸ்தேவான் மரணத்தை நம்ம சந்தோஷமாக தேவனை பார்க்குறான். அவனுடைய மரணம் ஒருவேளை இரத்த சாட்சியாக மரித்தது ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இரத்தத்தில் ஒரு மனிதன் தோன்றினான், அவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் ரத்தத்தில் ஒருத்தன் உருவானான் பாருங்க. அல்லேலூயா. அவன் அடுத்தல என்ன சொல்றது, அவனை தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள், சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஆமென். நல்லா கவனிங்க, சவுல் இவன் தான் பவுல், இவனும் அதில் நிற்கான். ஸ்தேவான் மரிக்கும் பொழுது இவன் நிற்கான். இந்த 7ஆம் அதிகாரத்தில், அடுத்த 2 அதிகாரத்தில் தான் பவுல் சந்திக்கப்படுறான். சவுல் நல்லா கவனிங்க, ஸ்தேவான் ரத்த சாட்சியம் மரித்தது உண்மைதான். ஆனால் அவன் ஒரு மகிமையான ஒரு காரியத்தை செய்தான். என்ன காரியம்னா, அவன் செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கு ஒரு ஊழியக்காரனை எழுப்பினான் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், உலகத்தை கலக்கின அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. அதான் தேவனுடைய மகிமை. ஆமென். ஒருவேளை அவனுக்காக நின்று ஆண்டவர் ஸ்தேவானை காப்பாற்றி இருக்கலாம், அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். இந்த ஸ்டீவனை காப்பாற்றி இருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம்னு நம்ம பேசலாம். ஆனால் அங்கே நடந்த சம்பவம், பின்னால் நடக்கிற சம்பவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இரத்த சாட்சி ஒரு பெரிய ஊழியக்காரனை அந்த இடத்துல எழுப்பியிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். அதனால எத்தனையோ லட்சக்கணக்கான ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதே போல எத்தனை பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள். அதான் அங்க நம்ம வாசிக்கிறோம், எபேசியர்ல அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீங்க. அதற்கு இயேசு மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறார். முதல்ல ரத்தம் சிந்தினது இயேசு, அதுக்கு பிறகு யாரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்திருக்காங்க, விளக்கரையும் கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு சபையில் இருக்கோம்னா நமக்காக ரத்தம் சிந்தின எத்தனை பேரை பார்க்கிறோம், எத்தனை நபர்களை வேதத்தில் பார்க்குறோம், உலக சரித்திரத்தில் பார்க்குறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய மகிமையை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும். தேவன் நமக்காக இருக்கிறார், நன்மையான வழி பரிந்து பேசுகிறார். இந்த தேவன் நம்மை ஆவியினால் நிரப்ப போதுமானவர். யாவரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா, ஆவியினால் என்னை உயிர்ப்பீங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சில நிமிடங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டவர்களாக, எல்லாரும் அபிஷேகத்தில் ஆவியினால நிரப்புங்கப்பா. எனக்கு ஆவியில் நான் குன்றி போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன். தைரியத்தின் ஆவியை தாங்க, பலத்தின் ஆவியை தாங்க, வல்லமையின் ஆவியை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமையுடைய தேவன். ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்க. சொல்லுங்க, ஆவியில் நிரப்புங்க. நீங்க உலக கவலையினால நிரம்பி இருக்கிறீங்க, உலக அசுத்தங்களால, இச்சைகளால் நிரம்பி, இதெல்லாம் வெளியே போகணும். ஆவியினால் நிரப்பப்படணும். ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். தேவனே, அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாள்ல தேவன் பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பினார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆவியினால் உங்களை நிரப்புவார். கண்களை மூடி என்னை உம்முடைய ஆவியினால நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பு. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எழுந்து பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. ஆமென். எழுந்து பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம், ஒரு அபிஷேகம், ஒரு தைரியத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. பயமுறுத்துகிற ஆவிகள் நிபாலபா சந்தனாத ரபாபா ஓரிகபால தியந்தனாத ரபாபா ஏகானா தியந்த ரபாபா. ஆமென். தேவ வல்லமை இறங்கணும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். தேவ அபிஷேகம் நீடுமே, அக்னி நாவா அமர்ந்திடுமே, பெரும் காற்றா வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று உன்னை பயமுறுத்துகிற பிரச்சனை, நீ பயந்து கலங்கி போய் வந்திருக்கிறாய். பயப்படாதே, பயப்படாதே. என்னுடைய வல்லமை அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், யாராலையும் இதை பரிகரிக்க முடியாது, சரி செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். தேவ வல்லமை எதையும் பரிகரிக்க முடியும். தேவ வல்லமை எதையும் சரி செய்ய முடியும். விசுவாசத்தோடு ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. உன் சரீரத்தில் ஒரு பலவீனம் உன்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கலாம், ஒரு நோய் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கலாம், சில காரியங்கள் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தைரியத்தின் அபிஷேகத்தினால் ஆண்டவர் நிரப்புகிறார். பயப்படாதீங்க. பொருளாதாரத்தை குறித்து பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. தேவன் பொருளாதாரத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். பொருளாதார ஆசை, 2 பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போய் விடுவானே, 2 பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போய் விடுவானே என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி மனைவி கலங்கினார். ஆண்டவர் ஊழியக்காரன் தைரியத்தை கொடுத்து அந்த எண்ணெயினால நிரப்பப்பட்டது. பாத்திரங்கள் எண்ணெயினால நிரப்பப்பட்டது போல தேவன் ஒரு தைரியத்தின் ஆவியினாலும் விசுவாசத்தின் ஆவியால் உங்களை நிரப்புகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியாளர் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆகாப் யோசேபேல் பயமுறுத்தின யோசேபேலுக்கு பயந்து எலியா ஓடினார். ஆண்டவர் சொன்னார், எலியாவே ஏன் பயப்படுற? நீ நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஏன் பயப்படுற? நான் உன்னை கொண்டு நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. உன்னை கொண்டு என் ஊழியத்தை செய்ய வேண்டியிருக்கு. உன்னை கொண்டு நான் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டியிருக்கு. நீ பயப்படாத. ஆகாப் யோசேபேலுக்கு பயந்து எலியா ஓடினான். நீ பயந்து ஓடாத. உன்னை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார்.
உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பகல் நேரத்தில் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ சக்தி உள்ள தேவன். உடைய சக்திக்கு முன்பாக இந்த பூமியில் எதுவும் நிற்க முடியாது. இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, அதிகாரப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இந்த பிள்ளைகளை சுகமாக்குங்க. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போயிருக்கிற பிள்ளைகளை பிரச்சனைகளை மாற்றுங்க. தேவைகளை கண்டு பயப்படுகிற பிள்ளைகள் தேவைகளை சந்திப்பீராக. கடன் பாரங்களை குறித்து பயப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகள் எதிர்காலத்தை நடத்துங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை சமாதானத்தோடு நடத்துங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. பிரயாணங்களை உடைய கிருபை பாதுகாப்பு இருக்கட்டும். கைட்டை செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. வருமானங்கள் பெருகட்டும். எங்கள் சபையில நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு வர ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதிகமான வருமானங்கள், குறைவான வருமானங்கள் மாறட்டும். குடும்பத்துக்கு வருமானங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ண பலத்தை கொடுக்கிற தேவன். விசுவாசத்தினால நிரப்புங்க, விசுவாச ஆவியால் நிரப்புங்க, தைரியத்தின் ஆவியால் நிரப்புங்க. சாட்சியா நிறுத்துங்க. ஊழியம் செய்யணும். ஆத்மாங்களை ஆதாயம் பண்ணி எங்க சபையை கட்டுங்க. எங்க சபையில ஆத்மாக்கள் நிரப்புங்க. 2 நிரம்பத்தக்கதாக ஆத்மாக்களை தருவீராக. ஜனங்களை ரட்சிங்க, மீட்டெடுங்க ஆண்டவரே. ஞானஸ்தானம் பெறணும், அபிஷேகம் பெறணும். சபைக்கு வர மக்கள் அபிஷேகம் பெறணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு யோவான் ஸ்நானன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது போல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் ஆண்டவரே அது வளர்ந்து பெருகட்டும். அவங்க ஸ்கூல், காலேஜ் ஆண்டவரே, ஹாஸ்டல், எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இந்த வேதாமத்தை கொடுக்குறாங்க இலவசமாக. தடைகளை மாற்றுங்கப்பா. இந்த வேதாமத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள அவங்க கண்கள் திறக்க வெளிச்சம் உண்டாகட்டும். அதற்காக பிரயாசப்படுகிற அருமையான சகோதரர்களை இவர்களை பலப்படுத்துங்க. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவையெல்லாம் சந்திப்பீராக. கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய நம்மனோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளியே கிதியோன் இன்டர்நேஷனல்